The Rizvi Junaid Foundation felicitates as Sheikh Al-Hafiz Dr. M.J.M. Rizvi for successfully completing his doctorate at Imam Mohammed Ibn Saud Islamic University, Riyadh, Saudi Arabia. It was held under the patronage of President of the Foundation M.J.M. Rizvi at the Mandarina Hotel, Colombo. Deputy Speaker of Parliament Dr. Rizvi Sola was present as chief guest and presented a token of appreciation to Dr. Rizvi. Also, the organizers presented mementos to the Deputy Speaker and his spouse Sarah Rizvi at this ceremony. Colombo Times chief editor and Saudi Arabia Arab News Colombo correspondent Mohammed Raisuldeen also facilitates for his 50 years service of journalism and presented a token of appreciation. As Sheikh S. L. Norfa, Professor Dr. Rishad, Al-Hima Welfare Association Director, as Sheikh M.H. Sahuddin, as Sheikh M.H.M. Asa, family members of Dr. Rizvi and invitees were graced the event. So, நான் ஒரு பயணம் அதுக்கு பிறகு போயிட்டு அதில் கேட்டில் யாரோ இருந்தாங்க அந்த படிக்கிறவங்க இருந்தாங்க நான் பெர்மிஷனுக்காக உள்ளுக்கு போயிட்டு கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் முந்தி இந்த மாதிரி ஞாபகம் வார்த்தைக்கு பார்த்துட்டு வந்து ஒரிஜினல் அப்படியே வச்சுருக்கேன் வெளியால் மட்டும் கொஞ்சம் கட்டு மாடு புதுசாக செஞ்சுருக்குறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி டச்சிங் இவெண்ட். இங்கே வந்து கொண்டு எனக்கு இது அவசியம் வந்து இருக்க வேண்டிய ஒரு முயற்சி என்று ஐ எம் ரியலி ஹாப்பி. I think I am as equally happy as everybody else here is to come to this occasion to meet a brother who has studied in that environment. மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வகையான சந்தோஷகரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று எனக்கு கிடைத்த ஒரு சந்தோஷம்தான் இந்த ஒரு அடையக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இது ஒரு நீண்ட பயணமாக இருந்தாலும் கூட இதை அடைவது கஷ்டம்தான், ஆனால் முடியும் என்பது எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த சபையில் எப்படி இந்த ஜுனைத் திருப்பி திருப்பி நினைவு கூறப்படுகின்றதோ, அந்த ஜுனைதுக்கு சொந்தக்காரரான அந்த பிள்ளைகள் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு வானத்தின் பக்கம் எடுத்து செல்கிற நேரம் அந்த வானத்தில் வைத்து யார் இவர் என்று கேட்கப்படும். இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார் என்று சொல்லப்படும்.